நவம்பர் 2018ஆம் ஆண்டு ஜான் ஆலன் சோ அப்படிங்கிற அமெரிக்கன் இந்தியாவின் வடக்கு சென்டினல் தீவுக்கு சட்டவிரோதமாக யாருக்கும் தெரியாமல் போக முடிவு பண்ணார். இந்த தீவில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் நார்த் சென்டினென்டல் ட்ரைபை சேர்ந்தவங்க. இவங்க தான் இந்த உலகத்துடைய கடைசி தொடர்பில்லா பழங்குடி மக்களாக சொல்லப்படுது. அப்படின்னா இந்த உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறதே இவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டால் தெரியாது. இப்படி இருக்கும்பொழுது ஜான் ஆலன் சோ எதுக்கு இங்கே போனார், அவருக்கு என்ன நடந்தது, இந்த சென்டினல் தீவு மக்கள் எப்படி இங்கே வந்தாங்க, வாங்க பார்க்கலாம். இந்த ஜான் ஆலன் சோ தீவிரமான கிறிஸ்தவ நம்பிக்கை கொண்டவர். அவருடைய மதம் மேல இருந்த அதீத பக்தியினால இந்த தீவில் வாழக்கூடிய மக்களிடையே கிறிஸ்துவத்தை பரப்பணும் அப்படின்னு அவர் விரும்பினார். இதுக்காக சென்டினல் தீவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேற ஒரு தீவுல இருந்து ஒரு மீனவர்கிட்ட பணம் கொடுத்து வடக்கு சென்டினல் தீவுல இறக்கி விடும்படி சொன்னார். 14 நவம்பர் 2018 இரவு நேரத்துல கோஸ்ட் கார்டுக்கு தெரியாம தன்னுடைய பயணத்தை தொடங்கினாரு ஜான் ஆலன் சோ. படகு ஓட்டிக்கிட்டு போன மீனவர் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை தாண்டி வர மறுத்துட்டாரு. மீதி இருக்கக்கூடிய தூரத்தை தன்னுடைய கயாக்கி போட்ல தொடர்ந்தாரு ஜான் ஆலன். நவம்பர் 15 2018 அன்னைக்கு காலையில ஜான் நார்த் சென்டினல் தீவை ரீச் பண்ணாரு. அந்த இடத்த நெருங்க அங்க சில வீடுகளும் சில பெண்களுடைய குரலும் அவரு கேட்டுச்சு. கரை அடைஞ்ச பிறகு தன்னோட கயாக்கி போட்டை எடுத்துக்கிட்டு அவர் திரும்பும் பொழுது 2 பேர் அம்பை ஏந்தியபடி அவரை குறி வச்சு நிக்கிறாங்க. ஜான் உடனே சில கிறிஸ்துவ வார்த்தைகள் அவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறார். அவங்க ஜானை திரும்பி போக சொல்லி செய்கை காட்டி கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஜான் உடனே அங்கிருந்து கிளம்புறார். 16 நவம்பர் 2018 மறுபடியும் சென்டினல் தீவுடைய வேறு பகுதிக்கு போய் அங்கிருந்து உள்ள நுழையலாம் அப்படின்னு ஜான் முடிவு பண்ணார். அங்கேயும் சில பழங்குடி மக்கள் ஜானை பார்த்துட்டு கூச்சலிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு ஜானுக்கு புரியல. இந்த உலகத்திலேயே யாருக்கும் நார்த் சென்டினல் தீவுல வாழ்ற மக்களுடைய மொழி தெரியாது. கடைசியா 17 நவம்பர் 2018 மீண்டும் வேறொரு பக்கமா அவர் அந்த தீவுக்குள்ள நுழைய பாக்குறாரு. அங்க ஒரு சிறுவன் ஒரு பெண்ணோட நின்றுகிட்டு இருக்கான். அவன் தன்னுடைய வில் அம்ப நேரா ஜானுக்கு குறி வச்சபடி நின்றுட்டு இருக்கான். ஜான் அந்த பையன் கிட்ட பேச முயற்சி செய்யும் பொழுது இந்த சிறுவன் தன்னுடைய அம்பை ஜானுடைய நெஞ்சு பகுதியை நோக்கி விட்டான். ஜான் ஆலன் அந்த இடத்துல இறந்து போனார். அவருடைய உடலை இந்த மக்கள் கடற்கரை ஓரமா புதைக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்ச தூரத்துல படகுல நின்றுகிட்டு இருந்த மீனவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. வடக்கு சென்டினல் தீவு அந்தமான் நிக்கோபார் தீவோட ஒரு பகுதி. அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்துல மொத்தம் 572 தீவுகள் இருக்கு. இதுல 38 தீவுகள்ல மட்டும்தான் மக்கள் இருக்காங்க. அதுல 12 தீவுகள்ல மட்டும்தான் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுறாங்க. அந்தமான் தீவு வடக்கு அந்தமான், மத்திய அந்தமான், தெற்கு அந்தமான் அப்படின்னு 3 மாவட்டமா பிரிக்கப்பட்டிருக்கு. அந்தமானோட தலைநகரம் போர்ட் பிளேர். இது தெற்கு அந்தமான்ல இருக்கு. இந்த இடத்துல இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த நார்த் சென்டினல் தீவு இருக்கு. இந்த தீவு 60 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவு. இந்த தீவு ஒரு அடர்ந்த காட்டு பகுதி. இங்க வாழக்கூடிய மக்கள் நார்த் சென்டினலிஸ்ட் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. 60,000 வருடங்களுக்கு முன்னாடி ஆப்பிரிக்கால இருந்து வெளியேறிய மக்கள் பல நாடுகளுக்கு போனாங்க. இந்த மாஸ் மைக்ரேஷனை தான் அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வந்த இந்த மக்கள் தான் நார்த் சென்டினலிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்பிரிக்கால இருந்து நிலம் வழியா கிளம்பிய மக்கள் கிழக்கு ஆப்பிரிக்கால இருந்து ஏமன், இந்தியா, மியான்மர், தென்கிழக்கு ஆசியா மற்றும் கிழக்கு ஆசியாவை அடைஞ்சு ஆஸ்திரேலியா வரைக்கும் பரவுனாங்க. இந்த மாதிரி பரவிய மக்களிடையே நிறைய தொடர்புகள் இருந்தது. காரணம், இந்த நிலப்பரப்புகள் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருந்துச்சு. அதனால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் ஒருத்தரோட ஒருத்தர் தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டாங்க. ஆனா தொலைதூரத்துல குடியேறிய மனிதர்கள் மற்ற இன மக்களோட கலக்க முடியாம உலகத்தின் பிற பகுதியிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டாங்க. இந்த நார்த் சென்டினல் ட்ரைப் 10,000 இருந்து 20,000 வருடங்களுக்கு முன்னாடி இந்த தீவுல குடியேறி இருக்கணும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அப்போல இருந்து இப்போ வரைக்கும் உலகத்தோட இவங்க எந்த தொடர்பும் ஏற்படுத்தல அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ வரைக்கும் விவசாயம்னு ஒன்று இருக்கிறது இந்த மக்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் இவங்க விலங்குகளையும் மீன்களையும் தான் வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்த மக்களை ஸ்டோன் ஏஜ் ட்ரைப்ஸ், அதாவது கடைசி கற்கால மனிதர்கள் அப்படின்னு சொல்றாங்க. வெளியே இருந்து யார் இந்த மக்கள் கிட்ட தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணாலும் இவங்க தாக்க ஆரம்பிச்சிடறாங்க. வரலாற்றுல அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவை பற்றிய பதிவுகள் கிபி 2ஆம் நூற்றாண்டுல இருந்து தான் இருக்கு. ரோம் நாட்டை சேர்ந்த மேத்தமெட்டிஷியன் கிளாடியஸ் பொட்டிமோ அப்படிங்கிறவர் அந்தமான் நரமாமிசம் சாப்பிடக்கூடிய தீவு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இவர் மட்டும் இல்ல, பல அறிவியலாளர்கள் இந்த பகுதி மக்கள் மனிதர்களை சாப்பிடக்கூடியவங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஏன் தஞ்சை பெரிய கோவில் கல்வெட்டுல கூட இந்த தீவு தீமை தீவு அப்படின்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு. 1701ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களுடைய கிழக்கிந்திய கப்பல் இந்த தீவு வழியா வரும்பொழுது இந்த தீவுல பல மக்கள் இருக்கிறத முதல் முறையா பாக்குறாங்க. அதுக்கு பிறகு 1867ஆம் ஆண்டு 100 பயணிகளுடைய வந்த இந்திய வணிக கப்பல் ஒண்ணு இயந்திர கோளாறு காரணமா இந்த தீவுல கரை ஒதுங்குச்சு. அப்போ இந்த மக்கள் தாக்க ஆரம்பிச்சாங்க. அதிர்ஷ்டவசமா அந்த 100 பயணிகளும் தப்பிச்சு நேவி கப்பல் மூலியமா நாடு திரும்பினாங்க. இதுதான் இவர்கள் வெளி மனிதர்களை தாக்குன
முதல் சம்பவம். 1880ஆம் ஆண்டு மௌரிஸ் விடால் புரோட்மேன் அப்படிங்கிற பிரிட்டிஷ் ஆபீசர் இந்த பழங்குடி மக்களிடையே தொடர்பை ஏற்படுத்த முடிவு பண்ணாங்க. இதனால பக்கத்துல இருக்கக்கூடிய பல பழங்குடி இன மக்களை வச்சு இவங்க கிட்ட பேச முயற்சி செஞ்சாங்க. 2 பழங்குடி மக்களுடைய மொழி வேற்றுமை காரணமா இவங்க பேசுறது அவங்களுக்கு புரியல, அவங்க பேசுறது இவங்களுக்கு புரியல. இதனால இந்த கூட்டத்துல இருந்த ஒரு குடும்பத்தை இந்த மக்களுக்கு தெரியாம கடத்திக்கிட்டு வந்தாங்க. ஆனா வந்த சில நாட்கள்லயே அதுல 2 பேர் இறந்து போனாங்க. அவங்கள சோதிச்சு பார்க்கும்போது அவங்களுடைய உடல்ல எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கு, அவங்க சுவாசிக்கிற காத்துனால அவங்களுக்கு நோய்வாய்ப்படுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய நபர்களை திரும்பவும் கொண்டு போய் அதே தீவுல விட்டாங்க. இதனாலதான் அவங்க வெளியாட்களை தாக்குறதா சில பேர் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வெளியாட்கள் இவங்களுக்கு ஏதாவது நோயை பரப்பி விட்டுருவாங்க அப்படிங்கிற பயத்தினாலதான் இவங்க தாக்குறதாவும் சொல்றாங்க. 1947 இந்தியா சுதந்திரத்துக்கு பிறகு இந்திய அரசாங்கம் பலமுறை இந்த தீவுக்கு போனாங்க. 1967 ட்ரைலோக்நாத் பண்டிட் தலைமையில 20 ராணுவ வீரர்கள் ஆயுதங்களோட இந்த தீவுக்கு போனாங்க. இவங்க தீவுக்குள்ள 1 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போயும் யாரையும் எதையும் பார்க்காததுனால இவங்க திரும்பி வந்துட்டாங்க. பிறகு 1974ஆம் ஆண்டு ஒரு டாக்குமெண்ட்ரி பண்றதுக்காக ஒரு குழு இந்த தீவுக்கு போனாங்க. அங்க நிறைய பரிசு பொருட்களையும் ஒரு பெரிய பன்னியையும் நிறைய தேங்காய்களையும் விட்டுக்கிட்டு வந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க வந்த சென்டினல் மக்கள் அவங்கள பார்த்ததும் தாக்க ஆரம்பிச்சாங்க. இவங்க விட்டுட்டு வந்த பன்னியை கூட அவங்க கொன்னு புதைச்சாங்க. இது எல்லாத்தையுமே இவங்க வீடியோ பதிவு பண்ணியிருக்காங்க. இதுதான் இவங்களுடைய முதல் வீடியோ பதிவு. அதுக்கப்புறம் 90கள் வர பல தடவை இந்த முயற்சிகள் நடந்தது. 1901ஆம் ஆண்டு மதுமாலா அப்படிங்கிற ஒரு பெண் எந்த ஒரு ஆயுதமும் இல்லாம இந்த மக்களை சந்திச்சு தேங்காய்களை பரிசா கொடுத்திருக்காங்க. இந்த முறை அவங்க எந்த தாக்குதலும் பண்ணல, கொடுத்த தேங்காயும் அவங்க வாங்கிக்கிட்டாங்க. பிறகு மீண்டும் ஒரு தடவை இவங்க கிட்ட போகும்போதும் இவங்க எந்த தாக்குதலும் பண்ணல, ரொம்ப நட்பாவே பழக ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு நடந்த ஒவ்வொரு தொடர்பும் வன்முறையில தான் முடிஞ்சது. ஏன் கொஞ்ச நாள் நட்பா இருந்தாங்க, திரும்ப ஏன் சண்டை போடுறாங்க அப்படின்னு யாருக்குமே புரியல. பிறகு 1997க்கு பிறகு இந்திய அரசாங்கம் இந்த தீவுக்கு செல்ல தடை விதிச்சாங்க. 2004ஆம் ஆண்டு சுனாமி வந்த பிறகு இந்திய வான்படை இவங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்க போன போது ஹெலிகாப்டர் முழுக்க அம்புகளை இவங்க எரிஞ்சாங்க. 2006ஆம் ஆண்டு 2 மீனவர்கள் தவறுதலா இந்த தீவு பக்கம் போனப்போ அவங்க 2 பேரையும் அந்த மக்கள் கொன்னு புதைச்சாங்க. அதன் பிறகுதான் இந்த தீவை சுத்தி 5 கிலோமீட்டர் வரைக்கும் யாரும் நெருங்கக்கூடாது அப்படின்னு இந்திய அரசாங்கம் சட்டம் போட்டுச்சு. இப்படி ஒரு இடத்துல தான் ஜான் ஆலன் ஜோ சம்பவம் 2018ஆம் ஆண்டு நடந்தது. உலக அளவில் இது ஒரு பெரிய செய்தியாச்சு. ஜானுடைய டைரி குறிப்பு படி இந்த சென்டினல் மக்கள் 5 அடி உயரம் தான் இருக்காங்க. இவங்க தீவை தாண்டி எங்கேயும் போனதில்லை. இவங்களை பார்த்தா ஆப்பிரிக்கன்ஸ் மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற சில குறிப்புகள் நமக்கு கிடைச்சது. சில மக்கள் இவங்களுக்கு நாகரிகம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில மக்கள் இல்ல அவங்களை அப்படியே விட்டுறணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறது கீழே கமெண்ட் பண்ணுங்க.